அமெரிக்கத்தின் மேற்பரப்பில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதனால் அமெரிக்கத்தின் பெரும்பாலான இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பொழிய வாய்ப்புள்ளதாக அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு பகுதிகளில் வெப்பசலன மேகங்கள் உருவாகி மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து புதன்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. மேலும் தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு திசையில் லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்றும் சில சமயங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து தூசி மற்றும் மணல் கலந்து காற்று வீசும் என கூறியுள்ளது. இதனால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை ஓட்ட வேண்டும் என அதிகாரிகளும் எச்சரித்துள்ளார்கள். இதேபோன்று ஓமன் தேசிய வானிலை ஆய்வு மையமானது வரும் நாட்களில் ஓமனில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. அக்டோபர் 6 இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் அக்டோபர் 9 புதன்கிழமை வரை அல்ஜாகர் மலைத்தொடர்கள் மற்றும் அருகில் உள்ள பகுதிகளுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. பல்வேறு தீவிரம் கொண்ட மழை இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பள்ளத்தாக்குகளில் வெள்ள அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாலும் குடியிருப்பாளர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்.